அனைவருக்கும் வணக்கம். மற்றுமொரு தக்ஷசீலா அறிவாலயம் அறிவூட்டல் நிகழ்ச்சியின் மூலம் தங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று எங்களது சமீபத்தில் வெளியான ஆய்வுக் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள சில நிகழ்வுகளை தங்களிடம் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் நகரமயமாக்கல் என்பதை என்னவென்று காண்போம். மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ள அத்தியாவசிய கட்டமைப்பை கொண்டுள்ள பகுதியை நோக்கி செல்வதன் மூலம், குடிபெயர்வதன் மூலம் ஒரு பகுதியை வளர்ச்சியடைந்த பகுதியாக மாற்றுகின்றனர். அவ்வாறு மாற்றப்பட்ட பகுதி நகரம் என்று அழைக்கப்படும். இவ்வாறு மாற்றப்படும் அந்த ப்ராசஸ் ஆனது நகரமயமாக்கல் எனப்படும். நகரமயமாக்கல் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியை அளவிடும் பொழுது ஒரு முக்கியமான அளவுகோலாக திகழ்கிறது. அதாவது அந்த நாடு எந்த அளவிற்கான நகரமயமாக்கலை கொண்டிருப்பதன் மூலம் அந்நாடு வளர்ச்சி அடைந்த நாடா வளர்ச்சி அடையாத நாடா என்பதை நம்மளால் கணக்கிட்டு கொள்ள இயலும். திபெத் பீடபூமியானது ஒரு வித்தியாசமான நகரமயமாக்கலை கொண்டுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட சீனாவின் வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த சீனாவின் வளர்ச்சி என்பது கடந்த 100 ஆண்டுகளில் அசுர வளர்ச்சியை பெற்றுள்ளது. 65% மேற்பட்ட மக்கள் சீனாவில் நகரத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இருப்பினும் திபெத் பீடபூமியானது சுமார் 38% மக்களை மட்டுமே நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் சில முக்கியமான காரணங்களாக நாங்கள் கண்டறிந்துள்ளது திபெத் பகுதியில் அமைந்துள்ள பல கடுமையான மலைகளும் பல இயற்கை இடர்பாடுகளுமே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. மற்றும் சீனா மக்களுக்கும் குடிபெயர்ந்த சீன மக்களுக்கும் திபெத் பூர்வகுடி மக்களுக்கும் ஆகிய இடையே ஏற்பட்டுள்ள வேறுபாடுகளாகவும் மற்ற பிரச்சனைகளின் மூலமாகவும் வளர்ச்சியானது தடைபட்டிருக்கின்றது. பல வகையான இடர்பாடுகள் இருந்த போதிலும் சீனா இப்பகுதியை நகரமாக்குவதில் மிக மும்முரமாக இருந்து வருகின்றன. இதற்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. அதில் இப்பகுதியில் அமைந்துள்ள இயற்கை வளமும் இந்திய எல்லையில் ஒட்டி அமைந்துள்ள இருப்பதற்கான நிலப்பரப்புமே இதற்கு இரு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. குறிப்பாக இப்பகுதியில் அமைந்துள்ள நீர் வளமும் மற்ற இயற்கை வளங்களையும் மற்ற பகுதிகளுக்கு பயன்படுத்துவதற்காக சீனா இப்பகுதியை நகரமயமாக்கி வருகின்றன. இவ்வாறு நகரமயமாக்குவதன் மூலம் பல பகுதிகளில் உள்ள மக்களை இப்பகுதிகளுக்கு அனுப்பி இயற்கை வளங்களை அதனால் சேகரிக்க இயலும். மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம், அதாவது சிறப்பான சாலைகளை அமைப்பதன் மூலமாகவும் இப்பகுதியில் டூரிசம் எனப்படும் சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலமாகவும் இப்பகுதியை ஒரு முக்கிய அங்கமாக சீனா மற்ற சீன பகுதிகளுடன் அமைக்க இயலும். திபெத் தன்னாட்சி பகுதியில் சுமார் 7 பெருநகரங்களும் பல சிறு நகரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பெருநகரங்களானது அசுர நகரமயமாக்கலை கடந்த 10 ஆண்டுகளில் கண்டுள்ளது. பல சிறு நகரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. சிறு நகரங்கள் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் கண்டறிந்ததன் மூலம் அதன் காரணங்களை எங்களால் சரியாக யூகிக்க இயலுகிறது. குறிப்பாக இந்திய எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சீனா தனது சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களை அமைத்துள்ளன. இதன் மூலம் அப்பகுதியை ஆக்கிரமித்து தனது நிரந்தரமான ஒரு நிலைப்பாட்டை அந்த இடத்தில் சீனா ஏற்படுத்தியுள்ளது. இவ்யுத்தியை சீனா இந்த இடத்தில் மட்டுமன்றி மங்கோலியா, பூட்டான் மற்ற ஆக்கிரமிப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. இதன் மூலம் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து பின்பு அவ்விடத்தில் மக்களை அமைப்பதன் மூலமாகவும் பின்பு அது அதிக கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் சீனா பல நன்மைகளை பெற்றுள்ளது. குறிப்பாக மற்ற நாடுகளின் எல்லையோரம் அமைந்துள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இவ்வகையான செயல்பாட்டை ஏற்படுத்துவதன் மூலம் சீனாவிற்கு அது இரட்டை பயன்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அந்த இடத்தில் உள்ள இயற்கை வளங்களையும் பயன்படுத்தி கொள்ள இயலும் மற்றும் போர் நேரங்களில் அப்பகுதியில் அமைந்துள்ள மக்கள் மற்றும் இராணுவ வீரர்களை கொண்டு அதனால் முழுமையாக போருக்கான உதவிகளை எடுத்துக்கொள்ள இயலும். ஸோ இதன் மூலம் சீனா ஒரு இரட்டை பயன்பாட்டை கொண்ட நகரங்கள் மற்றும் கிராமங்களை
எவ்வாறு திபெத் பகுதியில் அமைந்திருக்கிறது என்பதை எங்களது ஆய்வுக் கட்டுரையின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். திபெத் ஒரு சிறிய வளர்ச்சியை மற்ற சீன பகுதிகளை ஒப்பிடும் பொழுது பெற்றிருந்தாலும் தற்பொழுது சுமார் 3.64 மில்லியன் அளவிலான மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இதில் அச்சுறுத்தும் விதம் என்னவென்றால் 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 10 மில்லியன் அளவிற்கு இம்மக்கள் தொகை பெருகும் என்பது சிலர் கணித்துள்ளனர். இவ்வாறு பெருகும் வகையில் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும். ஏனெனில் சீனாவால் அமைக்கப்பட்டுள்ள மக்கள், அதாவது மற்ற இடங்களிலிருந்து இயற்கைக்கு எதிராக வற்புறுத்தி சீனாவால் அமைக்கப்பட்டிருக்கும் மக்கள் சிலர் மற்ற தொழில்களை மேற்கொண்டு வருபவர்கள் என்றாலும் இதில் இராணுவ வீரர்களும் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சிலர் கூறுகின்றனர். இவ்வாறு எல்லைக்கு மிக அருகாமையில் அமைப்பதன் மூலம் இந்தியாவிற்கு இது அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. எங்களது ஆய்வில் நாங்கள் எந்தெந்த இடத்தில் நகரங்கள் அமைந்துள்ளது, சிறு நகரங்கள் அமைந்துள்ளது, பெருநகரங்கள் அமைந்துள்ளது, அதன் கட்டமைப்பு என்னவென்பதை முதலில் விளக்கியுள்ளோம். பின்பு இரவு நேர செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலம் எந்தெந்த சிறு இடங்களை கூட சீனா பயன்படுத்தி அவ்விடங்களில் நகரமயமாக்கலை ஏற்படுத்தி வருகிறது என்பதையும் கண்டுள்ளோம். இது பல பெயர் குறிப்பிடாத இடங்களையும் கொண்டுள்ளது. சமீபத்தில் சீனா, நேபாள் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான உறவு மேம்பட்டு வரும் நிலையிலும் சீனா பல எல்லையோர கிராமங்கள் மற்றும் முழு திபெத்தின் பெயரையே மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுள்ள நிலையிலும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்தியாவிற்கு ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இதை பற்றி முழுமையாக படிக்க எங்களது தக்ஷஷீலா அறிவாலயத்தின் தக்ஷஷீலா ஜியோஸ்பேஷியல் புல்லட்டின் இலவசமாக பதிவு செய்து படித்து பயன்பெறவும். மற்றும் ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் யோ நித்யானந்தம். நன்றி, வணக்கம்.